ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட்டியாக ஒரு ஷார்ட் வீடியோ. டக்குன்னு இன்னைக்கு பட்டாணி காலிஃப்ளவர் பிரியாணி அதாங்க. நெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டு கல்பாசி எல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்சியில் அடித்து கொட்டி வதக்கிட்டு அப்புறமேட்டு தேவையான அளவு சோயா எல்லாம் போட்டு ஒரு சின்ன கேரட்டு பட்டாணி அப்புறமேட்டு நம்மக்கிட்ட ஒரு குட்டி காலிஃப்ளவர் இருந்ததுங்க. அந்த காலிஃப்ளவர் போண்டா போடலான்னு வாங்கினது அது அப்படியே இருந்தது. அது ஏன் இதுவானேன்னு சொல்லிட்டு அந்த காலிஃப்ளவர் எடுத்து காலிஃப்ளவர் எப்போவுமே நம்ம லேசாக சுடு தண்ணி வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிடணும். அப்புறமா யூஸ் பண்ணுவோம். அந்த காலிஃப்ளவரை போட்டு பட்டாணி போட்டு எல்லாம் நல்லா ஒரு வதக்கிட்டு பாருங்கள், சோயா போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு நான் பச்சை மிளகாய் போடலைங்க. இதில் இஞ்சி பூண்டு இருக்குது, அதில் நல்ல காரம் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாய் எதுவும் சரி பிடிக்கிறது இல்லை. பச்சை மிளகாய் என்னன்னு தெரியல. அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டேங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் போட்ட தயிர் 2 ஸ்பூன் 2 குட்டி குழி கரண்டி போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு காலிஃப்ளவர் பட்டாணி பிரியாணி தயார். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோம், நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி போட்டணும். அரிசி போட்டு அரிசி வெந்த பிறகு நம்ம ஸ்கூலுக்கு பேக் பண்ணிட்டு போக வேண்டியதுதாங்க. இந்த வருடம் எல்லோரும் நல்லா படிக்கணும், குழந்தைங்க நிறைய ஸ்கூலில் வந்து சேரணும். பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி நல்லா மூடி வச்சிட்டோம். அவ்வளோதாங்க நம்மளுடைய காலிஃப்ளவர் பட்டாணி பிரியாணி தயாராகிடுச்சு. அப்படியே நம்ம லேசாக கொத்தமல்லி இலையும் புதினா கொஞ்சம் காஞ்சி போச்சு, இருந்தாலும் போட்டால் நல்ல வாசமாக இருக்குங்க. கொத்தமல்லி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி மறுபடியும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு ரெடியாக புறப்பட்டு வர்றதுக்குள்ளே இது எல்லாமே நல்லா அருமையாக இருக்குங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு போனால் ஸ்கூலுக்கு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், தயிர் தொட்டுக்க வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், see you, happy day, bye.